ஹாய் ஸ்ருதி, ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். ஆக்ஷன். உங்களுக்கும் சேம் ப்ராப்ளமா? எனக்கும் சிரிக்க ஸ்டார்ட் பண்ண நிறுத்த முடியாது. ஏய், வாட் இஸ் இட் குவாலிஃபிகேஷன்? பிகாம் அக்கவுண்டிங். இல்ல, இவ்வளவு தூரம் படிச்சுட்டு. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் எப்போ நடந்துச்சு? எந்த ஸ்டாண்டர்ட்? 11th ஸ்டாண்டர்ட். நிறைய கைஸ் இருந்தாங்க, யாரோ ஒருத்தர். லயலா கைஸ். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் கேம் நம்ம ஆட போறோம். இது வந்து இட்ஸ் மோர் லைக் a balancing Oh, game. yeah? சிரிக்கிறடி. ஆக்சுவலி என் வாழ்க்கையில எனக்கு பொறுமைங்கிறது இல்லவே இல்லை. பார்த்தாலே தெரியும். தெரியுறதா? இந்த படத்துல எல்லாம் வந்துட்டு சப்போஸ் ஏதாவது இந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வரும், ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்போம். ஜஸ்ட் ரூம் குள்ள வந்த உடனே அவங்க எல்லாரும் கிஸ் அடிக்கிறாங்க. நானும் எத்தனை நேரம் தான் நல்லவளாவே நடிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. என்னடா இது? ஆக்சுவலி தப்பா நீங்க எனக்கு இங்க வந்த அக்கா வந்து கோல்ட் காபி வாங்கி கொடுத்தாங்கயா. இதுக்கு சரக்கலாம். நான் வந்து பீஸாவும் போதா எனக்கு போய் ஹை ஆகுது. நீங்க புளியோதரை சாப்பிட்டுருக்கீங்களா? யா, அதுக்காக தான் நான் கோயிலே எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இப்படி ஒரு இன்டர்வியூ நான் பண்ணதே இல்ல மக்களுக்கு. had a great time. எனக்கு ரொம்ப ஜாலியா போச்சு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாய் ஸ்ரீமதி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஸ்ருதி, ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். அது அப்படிதான், அது டப்புனு அப்படி மாறிடுவேன் கொஞ்சம். உங்களுக்கும் சேம் ப்ராப்ளமா? எனக்கும் சிரிக்க ஸ்டார்ட் பண்ண நிறுத்த முடியாது. ஏய், ஹாய் ஸ்ரீமதி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு வந்துட்டு மற்ற கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் அண்ட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமே நீங்க கேமரா முன்னாடி தைரியமா வந்து ஆக்ட் பண்ணுவீங்க. யூஸ்வலா யாரா இருந்தாலும், பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ப்ரெசென்டபிளா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்களாம் அப்படிலாம் இல்லை, எடுத்து நைட்டே கட்டி கொண்டை போட்டு அப்படி வந்து நிற்பீங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சில சமயம் நம்மளுக்கு ஐடியா வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா போய் ப்ரெசென்ட் பண்ணணும் தோணும். அப்ப போய் மேக்கப் போட்டு, அதான் மேக்கப்லாம் போட்டா எனக்கு மறந்துடும். நான் சம்டைம்ஸ் எழுதலாம் மாட்டேன். அப்படியே போய் அப்படியே பண்ணிடணும். நான் என்ன ட்ரெஸ் சம்டைம்ஸ் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே பண்ணுவேன். அவ்வளவுதான். அந்த ஃப்ளோல அந்த அந்த எசன்ஸ் அப்படியே வரணும். அதனாலதான். அவ்வளவுதான். இப்போ ரீசெண்டா வந்துட்டு அக்கா ட்ரெண்டிங், ரீல்ஸ் அக்கா ட்ரெண்டிங்ட்டு ஒன்று பயங்கரமா வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா போட்டு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு, இப்போ உங்களுக்கு 6 years ஆஃப் ஜேர்னி இருக்கு, பட் சில பேருக்குலாம் ஓப்பன் பண்ணி ஒரு 1 year 6 monthsலயே வந்துட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனஸ்டா சொல்லுவேன். ஐ வாண்ட் a honest answer only. ஓகே, சம்டைம்ஸ் எப்படி தோணும்னா, இது இந்த ட்ரெண்டை வந்து சப்போர்ட் பண்றாங்களே ஆடியன்ஸ் அப்படின்னு தோணும். ஏன்னா சப்போர்ட் பண்ணாம அவங்க வந்து வளர மாட்டாங்க. பட் அதே சமயத்துல எனக்கு எப்படி தோணுனா, சரி அவங்க அவங்களுக்கு பிடிச்சத பண்ணட்டும். 2 சைடு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க அவங்களுக்கு பிடிச்சத பண்ணட்டும், அவங்களுக்கும் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ண, நம்ம நம்மளுக்கு பிடிச்சதுன்னா நம்மளுக்கும் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்றாங்கல்ல. சோ அதனால என்னன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போயிட்டு இருக்கோம். நம்ம நம்மளுக்குன்னு சில வேல்யூஸ் ஃபாலோ பண்றோம். இது மாதிரி போலாம் அப்படின்ட்டு நம்ம அதை மைண்ட்ல வச்சுட்டு போறோம். சில பேர் அவங்களுக்கு அவங்கவுங்க வேல்யூஸ். நான் எனக்கு என்னோட வேல்யூஸ், நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போனாலும் எனக்கு பரவாயில்ல. இதுல நான் ஹாப்பி தான். Your full name? ஸ்ரீமதி ஸ்ரீ பிரகாஷ். Okay. Your nickname? சீமு. Chimu. Your height? 5'2". Okay. Weight கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு ஏன்னா as a woman I can feel that. What is your qualification? What is your qualification? பிகாம் அக்கவுண்டிங். இல்ல, இவ்வளவு தூரம் படிச்சுட்டு டிகிரி பேர் சாரி முதல்ல சொல்றேன். இல்ல இருக்கட்டும். பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், MBA ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். Describe yourself in 3 words. 3 words: emotionally intelligent, understanding, caring. Caring. Okay. Super. Okay. Favorite food? இப்படி கேட்டா 1 2? ஓகே, பீஸா, பீட்சா, பாஸ்தா, பாஸ்தா. சூப்பர். புளியோதரை. அது வேற. பீட்சா இல்ல எல்லாமே food ஆமா, தான். எல்லாமே ஃபுட். பீட்சா, பாஸ்தா, புளி சாதம். புளியோதரை. ஓகே. ஒரு விஷயம் இத பார்த்தா எனக்கு பயம், இல்ல இதுனா எனக்கு பயம் அப்படினா என்ன? ஃபியர் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ் இழக்கிறது. ஃபியர் ஆஃப் லூசிங். ஃபியர் ஆஃப் லூசிங் லவ்ட் ஒன்ஸ். அப்புறம் கற்பம்பூச்சி, பல்லி. அது வேற. ஓகே, ஆன்சர் இருக்கு. ஓகே, சூப்பர். சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் எப்ப நடந்துச்சு? லவ்வே நடக்கல.
நம்புற மாதிரி இல்லையே. நம்புற மாதிரி இல்ல, ஏன்னா நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் படிச்சேன். ஓகே. டியூஷன்ல கூட ஒரு பையன் தான் இருந்தான். எஸ்ஆர்எம் சொன்னீங்க, அது கேர்ள்ஸ் இல்ல. எஸ்ஆர்எம் வந்து நான் சேரலான் இருந்தேன், ஆனா போல. ஓ இல்லையா? எஸ்ஆர்எம் படப்பண்ணி. ஓகே. ஆனா நான் லாயலால படிச்சேன். ஆனா அங்க கைஸ் வேற கியூட்ஸா இருப்பாங்களே. நிறைய கைஸ் இருந்தாங்க, யாரும் வர்த்தால. லயலா கைஸ். ஓகே. வர்த்தா இல்லனா என்ன என் கிளாஸ்ல அந்த batchல, அந்த batchல நான் எல்லாரையும் சொல்லப்பா. ஓகே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் லவ்வே இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் கிரஷ். ஃபர்ஸ்ட் கிரஷ் வந்து டியூஷன் எந்த ஸ்டாண்டர்ட்? 11th ஸ்டாண்டர்ட். கிரேட். ஓகே. அது கடைசி வரைக்கும் நான் சொல்லல உங்கள்ட்ட எனக்கு உங்களை பிடிக்கும்னு கூட. நான் நடந்துக்கிட்டதை வச்சு அந்த பையனை கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா நான் ஒரு பொண்ணு தான் அந்த டியூஷன்ல. யாராவது பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி நடந்திருக்கா? நல்லா இருக்காங்களே Sight அப்படின்னு இருக்குது. அடிச்சிருக்கீங்க. ஆமா, ஆனா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா அது ஒரு ஹார்ட், ஒரு ரொம்ப வெயிட்டான வேர்ட். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நான் பிலீவ் பண்றது இல்ல. ஃபேவரட் ஹாபி? ஃபேவரட் ஹாபி பேசுறது, தூங்குறதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு தூக்கமே வராது சரியா. அப்படியா? சில பேர் சொல்லுவாங்களே நான் சாப்பிட்டோன்னே தூங்கிடுவேன்ப்பா, எங்க இருந்தாலும் தூங்கிடுவேன். ஐ விஷ் எனக்கு வந்து படுத்தக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஆகும் தூங்குறதுக்கு, எல்லாம் அந்த ஓவர்டேக்லாம் முடிச்சிட்டு ஒரு வழியா. இப்ப தூங்க போனோம் நைட் 12:30. நானே என்ன பயமுத்திக்க விரும்புவேன், லைக் ட்ரை பண்ணுவேன். 12:30 ஆயிடுச்சு. ஆனா அது பிரஷர் தான் ஆகும், அப்ப தூக்கம் வராது. ஓகே. சோ பேட், தூக்கத்துல பேட். ஓகே. சமையல்ல ஆர்வம் இருக்கா? இருக்கு, சமையல் ஆர்வம்லாம் இருக்கு. ஆனா சமைச்சது இல்ல. சமைப்பேன், சாப்பிடுறவங்க தான் சொல்லணும். எப்படி ஏதாவது வீட்டுல சமைச்சிருப்பீங்களே? சமைச்சிருப்பேன். என்ன சமைச்சிருக்கீங்க? இட்லி, தோசை. என்ன சொல்லுவாங்க வீட்டுல? ஐ திங்க் இது நான் உங்க அம்மாட்ட தான் கேட்கணும். அம்மாட்ட தான் கேட்கணும். இன்னைக்கு நடந்தது ஒரு விஷயம். என்னாச்சு? நானே சமைக்கிறேன்னு போய் சொல்லி எங்க அம்மா சமையல் பக்கம் நீ ஏன் வந்த, வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு அசிங்கமா கலந்துட்டு நீங்க கஷ்டப்படுறீங்கிறதுக்காக இல்ல உங்க சாப்பாடை சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக? செகண்ட் ஆப்ஷன் நான் சொல்ல விரும்பல. செகண்ட் ஆப்ஷன் தான். worst pickup line that someone used? worst pickup line someone used ஆ? நீ வானத்துல இருந்து குதிச்சு போது உனக்கு வலிக்கலையா, ஏன்னா நீ ஏஞ்சல். இது இன்னொன்னு என்னன்னா, நிலாவும் நீயும் வந்து என்னது போன்லயும் இருக்கு மேலயும் இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, உருட்டுவாங்கல்ல. ஆமா. போய் நல்லா பேச கத்துட்டு வாங்க. இந்த இதெல்லாம் கூகுள்ல எடுத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றது. ஓகே. ஓகே. worst criticism that you faced in your life? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு யாராவது எனக்கு என்ன மாதிரினா என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் அது வந்து இமீடியட்டா எடுத்துருவேன். இப்போ திடீர்னு இப்போ ஒரு ஷூட்லயே உன் மூக்கு கொஞ்சம் சப்பையா இருக்கு இல்ல, நீ எப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சு நானே டவுட் பட்டுப்பேன். ஒரு 1 ஹவருக்கு போகும் இது. அதனால நான் அது கிரிட்டிசிசம் நினைச்சதே இல்ல. சில பேர் இருப்பாங்கல்ல, ஹே நீ என்ன பத்தி சொல்றது, எனக்கு என்ன பத்தி தெரியும், அந்த மாதிரி நான் கிடையாது. சோ உங்க போன்ல இருக்க வால்பேப்பர் என்ன? இது என்னது? இட்ஸ் இது வந்து கண்ணாடி போட்ட ஓகே கேர்ள். ஓகே. லாஸ்ட் திங் தட் யூ சர்ச்ட் ஆன் கூகுள்? அமேசான் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படியா? ஓகே. இதை எடுக்கிறேன். ஓகே வைங்க, நீங்களே காட்டுங்க. இட்ஸ் ஜோக்கர் கைஸ். உங்க லைஃப்ல நடந்த பெரிய ஜோக்கர் மூமெண்ட் என்ன? பல்பு வாங்கின மூமெண்ட்னு சொல்ல மாட்டேன். பொதுவா சம்டைம்ஸ் எனக்கு என்னன்னா, ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா புரியாது, புரிஞ்ச மாதிரி தலையாட்டுவேன். அதுக்கப்புறம் அது தப்பா பண்ணுவேன். அப்பதான் உங்களுக்கு தெரியுமே, உனக்கு புரிஞ்சிச்சுல இது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டே ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தப்பாவே பண்ணுவேன். ஓகே. அந்த மாதிரி நிறைய நம்ம எக்ஸாம்க்கு ஜஸ்ட் வாசல்ல உட்கார்ந்து ஃப்ரெண்ட சொல்லி குடுறி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அந்த பிரஷர்ல வேற அவ போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொன்னா ஐயோ உள்ள மிஸ் வேற கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய பல்பு ஆல்வேஸ் ஒரு நாள் எவ்ரிடே பேசிஸ்ல நடக்கும். ஆமா, அது இருக்கும் தான். நீங்க விருச்சிக ராசியா? இல்ல, கும்பம். நான் விருச்சிக ராசி. ஓகே. நெக்ஸ்ட். சரி, இந்த வாட்டி சைடுல இருந்து எடுப்போம் எப்படினாலும். ஓகே. ஏ. ஐயோ, இதுக்கு ஏதோ क्वेश्चन வச்சிருந்தேனே. ஏ அப்படின்ட்டு ஏஸ், ஏ ஃபார் ஏஸ். சோ உங்க லைஃப்ல நீங்க வந்துட்டு ஏஸ் பண்ண மொமெண்ட், எக்ஸல் பண்ண ஒரு விஷயம் அப்படினா அதானே ப்ரிப்பேர் பண்ணீங்க அது? இல்ல இது நான் முன்னாடியே வச்சிருந்தேன், டக்குனு மறந்துருச்சு. ஏஸ் பண்ண மொமெண்டா? ஐ திங்க் வெயிட் லாஸ் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். வெயிட் லாஸ் ஏன்னா நான் வந்து பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு கடைசியா அச்சீவ் பண்ணேன். நான் 11th இருந்து ட்ரை பண்ணிட்டு அப்படியே. கிங், who's the king of your life? டாடி. My daddy. டாடி ஃபன்னா. ஓகே. டாடி ஆல்வேஸ். Dad's little princess னா? கண்டிப்பா. அப்பாவோட தான் நான், அப்பா இஸ் பேசிக்கலி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
அம்மா கிட்ட ஷேர் பண்ணா கூட அப்பா கிட்ட கண்டிப்பா அது பொண்ணுங்களுக்கு அது அப்பாவோட பாண்டே தனி இல்ல. ஆமா, ஏன்னா அம்மானா சம்டைம் கேட்பாங்கல்ல, ஏன் நீ முதல்ல ஏன் அப்படி பண்ண. அப்பானா வந்து உங்களை பேஷண்டா கவனிப்பாரு. ஓகே, நம்மள பேச விடுவாங்க, ஃபுல்லா கேட்பாங்க, கேட்டுட்டு நீ இது பண்ணிருக்கலாம். அதனால அப்பா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சூப்பர், கிரேட். ஓகே, இந்த சைடு ஹார்ட். ஹட் ஹூஸ் தி லவ் ஆஃப் யுவர் லைஃப்? நாட் ஃபவுண்ட் எரர் ஃபோர் நாட் ஃபோர். இன்னும் கண்டுபிடிக்கல. இன்னும் கண்டுபிடிக்கல. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், தேடி சர்ச்சிங் மோட்ல இருக்கீங்க. சர்ச்சிங். ஓகே, கிரேட். ஓகே, சரி விடுங்க, இத கேட்டா நான் வந்து ஒரு டிபிக்கல் ஆன்டி क्वेश्चन மாதிரி ஆயிடும். ஏன்னா எப்ப கல்யாணம்? எனி ஐடியாஸ் அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். அக்கா காணோம், அப்புறம் தான் நம்மளுக்கு. ஆமா, அக்கா இருக்கறனால அது ஒரு சேஃபர் சைடுல அக்காவை தான் போட்டு எல்லாம் பிரஷர் பண்ணுவாங்க. அல்ல பிரஷர் நம்ம அதெல்லாம் பார்த்து கத்துக்கலாம். ஓ இதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் ஓகே, பெஸ்ட். ஓகே, கிரேட், சூப்பர். Queen. Who is the queen of your life? I am my queen. Oh, okay. Self love is the best love. Okay. Diamond. Diamond. So உங்க லைஃப்ல நீங்க precious-ஆ பாக்குற ஒரு விஷயம் அப்படினா என்ன? Peace. ம். Peace over anything. ம். நம்மளோட பீஸ் டிஸ்டர்ப் வர மாதிரி எது வந்தாலும் எதுவுமே வர்த்து இல்ல. அவ்வளவு தூரம் நைட் அவங்க தூக்கம் போதா யாருனால அவங்க வர்த்தே கிடையாது. ஏன்னா அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம பீஸை கெடுத்துட்டு. பீஸ் வந்து பீஸ் ஆக்க கூடாது. பீஸை நம்ம எப்பயுமே நம்ம ஹார்ட் கிட்ட வச்சு நம்மள நம்ம நல்லா பாத்துக்கணும். ஓகே, ஓகே. So next இப்போ வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி a balance game. ஓகே, சோ இங்க இந்த ஸ்டிக் இருக்கு. இந்த ஸ்டிக்ல வந்துட்டு நம்ம இப்ப டைஸ் வந்துட்டு ரோல் பண்ண போறோம். இதுல ரோல் பண்ணி என்ன கலர் வருதோ அதை அப்படியே நம்ம ஒண்ணா வந்துட்டு பேலன்ஸ் பண்ண போறோம். யார் பேலன்ஸ் பண்ணாம கடைசியா கீழே விழுவுதோ வந்துட்டு அவங்க எல்லா ஸ்டிக்ஸையும் எடுத்துக்கணும். சோ பேசிக்கலி ஹோல் கான்செப்ட் என்னன்னா இந்த ஸ்டிக்ஸை வந்துட்டு நம்ம கிட்ட இல்லாம கம்மி பண்ணணும். ஓகே, புரிஞ்சிச்சு. ஓகே, கிரேட். Green. ஓகே, green. ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்துட்டு அண்ட் ஆல்சோ நீங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எப்பலேருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அதை பத்தி சொல்லுங்க. ஸோ நான் எப்படி நினைப்பேன்னா, கடவுள் தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைப்பேன். நம்ம யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாததெல்லாம் நம்ம கடவுள் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஓகே, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிருஷ்ணா எனக்கு இது மாதிரிலாம் நடந்தது, இல்ல ஷிரடி பாபா இந்த மாதிரி எனக்கு நடந்தது, உனக்கு என்ன பத்தி தெரியும், நான் இதுதான் பண்ண. ஒரு அக்கௌண்டபிளா இருக்கிறதுக்கு ஒரு பர்சன்னா அது கடவுள் தானே. சோ அப்படிதான் எனக்கு அந்த கனெக்ஷன் டெவலப் ஆச்சு. ஓகே, நம்ம மேல நம்பிக்கை வச்சுக்கிற நம்ம கிட்ட பேசிக்கிறோம்ல, ஓகே, அது மாதிரிதான் நம்ம கடவுள் கிட்ட பேசிக்கிறோம். ஓகே. சோ நான் அப்போ நான் உருட்டிடுறதுக்கு அப்புறமே நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான். ஓகே, இட்ஸ் பிளாக். ஆக்சுவலி என் வாழ்க்கையில எனக்கு பொறுமைங்கிறது இல்லவே இல்லை. சாவு பார்த்தாலே தெரியுது. வெரி குட். போற போக்கில் அப்படி ஒரு கலை போட்டு போயிடுறாங்க. ஆமா, ரெட். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க வந்துட்டு நீங்க பேசுறது தெரிஞ்சு எல்லாம் நான் சீக்கிரம் நம்பிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம நினைப்போம், ஏன்னா நான் எப்படின்னா, நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணல, யாரையும் இப்போ ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன்னா எதிர்க்க இருக்கிறவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைச்சுப்பேன். இப்போ நான் ஒரு நல்ல இன்டென்ஷன்ல இருக்கேன், பியூரா இருக்கேன், எதுவுமே மறைக்கல, பொய்யே சொல்லல அப்படின்னா எதிர்க்க இருக்கிறவங்களும் அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு லூசு மாதிரி நம்புவேன். ஓகே. ஸோ அதனால எனக்கு நிறைய பேக் ஃபயர் ஆயிருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஃபில்டர் போட்டு பேசுறது அவ்வளோ சூப்பரா நடிப்பாங்க, நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது ஃபில்டர்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆயிருக்கு. அதுல இருந்தா நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஓகே, நான் அடுத்து ரோல் பண்ணிடுறேன். எல்லோ. ஓகே, ஸோ மூவிஸ்லாம் பார்ப்பேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஜானர் அப்படின்னா அது என்ன? ஃபீல் குட் ஆக்சுவலா. ஏன்னா வந்து அந்த 3 hours என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 hours நான் ஹாப்பியா எழுந்து போகணும்னு நினைப்பேன். நான் தனியா உட்காந்து இந்த மாதிரி கஷ்டமான துக்க படம்லாம் பார்த்தேன்னா அப்படின்னு அழுதுட்டே பார்ப்பேன். யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். தனியா இருந்தா அது ஜாலியா அழுது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது தான் ஐயோ அதை விட லவ் சீன்லாம் வந்ததுன்னா என்னமோ நம்மள பாப்பாங்க, என்ன நீ என்ன நான் லவ்வே பண்றேன் அந்த மாதிரிலாம் வச்சு எந்திரிச்சு போயிடுவேன். நான் தண்ணி குடிக்க போற மாதிரி எந்திரிச்செல்லாம் போக மாட்டேன். நான் வந்து லவ் பண்றாங்க என்ன உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ இந்த படத்துல எல்லாம் வந்துட்டு சப்போஸ் ஏதாவது இந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வரும், ஃபேமிலியோட உட்கார்ந்து பாப்போம். எங்க அம்மா என் மூஞ்ச பாப்பாங்க, நான் எங்க அம்மா மூஞ்ச பாப்பேன். அது எப்படி இருக்கும் அந்த ஆக்வர்ட் சிச்சுவேஷனா இருக்கும் ரொம்ப.
நானும் எத்தனை நேரம் தான் நல்லவளாவே நடிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இது வேணும். அவங்களும் அப்படி சம்டைம்ஸ் ரொம்ப இதுவா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம், மாத்திடுவீங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஏண்டா இத்தனை நேரம் நான் பாக்குறேன், நான் எனக்கு இப்படியா இருக்கு. ஏன்னா நான் ஒரு படம் பார்த்துட்டு இருப்பேன், 3 படமே எடுத்துக்கோங்களேன். நான் பாக்குற வரைக்கும் எல்லாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. எங்க அம்மா ஜஸ்ட் ரூம்குள்ள வந்தோடனே அவங்க எல்லாரும் கிஸ் அடிக்க பண்றீங்க. இத்தனை நேரம் அதுல சண்டை போடுற படம், சண்டை போடுற சீனு, அழுகிற சீன்லாம் தான் வந்துருக்கு. இவங்க வந்தோடனே மட்டும் அப்புறம் எங்க அம்மா, நீ என்ன பண்ற, நீ இந்த மாதிரிதான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கியா? இல்லம்மா நம்புமா, அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி டைம்ல நான் அப்படியே நைஸா தண்ணி குடிக்கிற மாதிரி இல்ல வராத அவளை எடுத்து பேசிட்டு போயிருவேன். அதான் நான் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். எனக்கு எப்பவுமே நடக்கும். ஓ ஓகே. அம்மா கிட்ட சொல்லி நான் இதுக்கு மேல நான் எப்படி ப்ரூவ் பண்றது தெரியல. ஐயோ. பட் ஆமா ஓகே. அபிஷேக் மேடம் நீங்க எல்லோவா? நான் இல்ல நான் நீங்க போடுறேன். ஓகே. இல்ல எங்க வைக்கிறது? திங்க் ஆக்சுவலி தப்பா நம்ம நீங்க இல்ல நீங்களே தட்டி விட்டீங்க. அது வந்து நீங்க இப்படி வைக்கணும், இப்படி வச்சிருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இப்படி வச்சிட்டீங்க. ஆஹா. ஓகே, தட்ஸ் ஓகே. ஓகே, தட் வாஸ் a good try. Thank you. ரெண்டு பேருமே ஜெயிக்கல. லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நான் தான கேள்வி கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். ஓகே. மக்களே, இப்படி ஒரு இன்டர்வியூ நான் பண்ணதே இல்ல மக்களே. ஏதாவது ஓகே. உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கா? எனக்கு உங்க கண் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ தேங்க்ஸ். வேற என்னலாம் பிடிச்சிருக்கு? எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு சீக்கிரம் ஒரு ஷூட் இருக்கு போறதுக்கு. அப்படியா? எத்தனை மணிக்கு போகணும்? எனக்கு சாண்ட்விச் சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும். ஆர்டர் பண்ணலாமா? நான் ஜிம் போனா ரொம்ப ஆசைப்படுவேன். ஓகே. அப்புறம் வேற எங்க போவீங்க? அப்புறம் கேட்டிங்கன்னா அது எல்லாமே ரிலேட் ஆகும்ல. அப்புறம் நீங்க கேட்டிங்கன்னா நான் சொன்னால அவுட் ஆயிடுவேன். ஐசல கடி கும்மா ஏட்டியா. And also I want to ask this question. உங்களுக்கு வந்துட்டு ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாடா. ஓகே. சோ எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ஏன்னா யூசுவலா ஒரு பொண்ணு இன்னொரு ஒரு பொண்ணை காம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அது நமக்கு ரொம்பவே ஜென்யூனா ஃபீல் ஆகும். ஒரு 10 பசங்க காம்ப்ளிமெண்ட் பண்றதை விட ஒரு பொண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்றது பயங்கரமா இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பொண்ணுங்க தான். எப்படி இருக்கு? அதுவே ஒரு ஜெயிச்ச மாதிரி ஃபீல் தான். ஏன்னா இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அந்த மெஸ்ஸி செல்ஃப், அது நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். இப்ப நான் ரொம்ப லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு ஹே வாட்ஸ்அப், ஸோ நான் வந்து இதுக்காக ரொம்ப இப்படிலாம் பண்ணோன்னா ஹெச்சி போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நம்ம கூட ரிலேட் ஆகும் இல்லையா? நானும் கஷ்டப்படுறேன், எனக்கும் கஷ்டமா இருக்கு, எனக்கும் பிம்பிள் வருது, எனக்கும் வந்து மூச்சுங்க, இதெல்லாம் அவங்களுக்கும் அப்பா இந்த அக்கா நம்மள மாதிரி தான் கேவலமா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியணும்ல. ஏன்னா எனக்கும் வெளியில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஓ மை காட் லைக் இதெல்லாம் சும்மாதான் அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கே தான் லூஸ் மாதிரி தெரியும்ல. அந்த மாதிரி எனக்கு வேணாம். எல்லாரையும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்கும். அதனாலதான் நம்மளுக்கு அந்த விமன் ஆடியன்ஸும் இருக்காங்க. அதுலயும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, வேற ஏதாவது ஃபியூச்சர்ல வந்துட்டு ஆக்டிங், மாடலிங் அதுலலாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கா? மாடலிங்கா? இப்ப வெயிட் எல்லாம் வேற ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஆட்ல நடிக்கணும்னு ரொம்ப ஆசைடா. லைக் ஆட்லனா சந்துரு இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸாஜரேட் பண்ணி. ஆமா, ஹே எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பேசுறது, அனிமேட்டடா இருக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஓகே, சோ வந்துட்டு இப்ப நீங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மேல நல்லா பேசுறீங்க. சோ ஷின்சு அதான உங்களோட ஃபேவரட் கார்ட்டூன். சோ அது மாதிரி எங்களுக்கு மிமிக் பண்ணி காட்ட முடியுமா? ஓகே. அண்ணா அண்ணா எனக்கு இந்த காப்பி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்க வந்த அக்கா வந்து கோல்ட் காப்பி வாங்கி கொடுத்தாங்களா, சூப்பரா இருந்தது, வாவ் அப்படின்னு பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே வீட்லயே கூட சீனி அம்மா எனக்கு இன்னைக்கு மட்டும் பீஸா சாப்பே அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு பேசுவேன். பிடிச்சவங்க கிட்ட எல்லாம் வாய்ஸ் நோட்லாம் எப்படி எல்லாரும் போடுவாங்க, கேர்ள்ஸ்லாம் ஹலோ அப்படி போடுவாங்க. என் வாய்ஸ் நோட் அப்படி இருந்ததே இல்ல. அம்மா இப்படிதான் நான் என்ன வாய்ஸ்ல எனக்கு இஷ்டத்துக்கும் எல்லார்கிட்டயும் அப்படிதான் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி ரோஸ்ட் ஒன்ஸ்னே இல்ல, என் ஸ்டோரியிலேயே நான் அப்படிதான் பேசுவேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கால் பண்ண போறேன் கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம். ஏன்னா எனக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைச்சிருச்சுன்னா எல்லார்கிட்டயுமே இங்க பாக்குறீங்களா, உங்களை நான் கேள்வி கேட்கறேன் தெரியலையா? தெரியுது. ஓகே ஓகே. ஐ திங்க் உங்க வாய்ஸோட வந்துட்டு கோவை சரளா மேம் வாய்ஸ் கொஞ்சம் சிமிலரா இருக்க மாதிரி இருக்கு. எங்களுக்காக கோவை சரளா மேம் ட்ரை பண்ண முடியுமா? ட்ரை பண்றேன். டேய் ராகவா, இங்க ஒரே பேயா இருக்குமோன்னு எனக்கு ஒரே பயமா இருக்குடா.
ஏன்டா பாத்ரூம் போக மாட்டியாடா தனியா? பாட்டு பாடணுமா? செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அறைவில்ல அடி நில்லாத்தா, சீக்கிரம் போடா. அனுமார கூடயாடா வந்து பெட்ஷீட்ல போடுவேன். இந்த மாதிரி ஒரு பையனை எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்க வயசு வந்துருச்சு, வந்துருச்சு. பட் நைஸ் நைஸ், கிரேட், குட் ட்ரை. கண்ணு ராகவா. சரி ஓகே, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. God, what a scene! Oh my God! ரொம்ப ரிச்சா இருக்குல்ல? செமையா நல்லா இருக்கு. நைஸ். அப்படியே ஜங்கன இருக்கு. ஆமா, ஆக்சுவலி சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஏய் நான் சரக்கு அடிச்சாதான் அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களே. நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். பட் நான் நினைப்பேன், இதுக்கு சரக்கலாம்? நான் வந்து பீஸாவும் போதே இருக்கும் போதே ஹை ஆகுது. பீஸா இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போதே எதுக்கு அதெல்லாம்? என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட சரக்கு, சாப்பாடு. தி தாட் ஆஃப், அதாவது பொங்கல் சாப்பிட்டு தூங்குறதுக்கும் புளியோதரை, நல்ல ஒரு கோயில் போயிட்டு நீங்க புளியோதரை சாப்பிட்டுருக்கீங்களா? அதுக்காக தான் நான் கோயில் புளி சாதம் எந்த சாப்பிடுறதுக்கு. கோயில்ல புளி, எனக்கு ஆக்சுவலா சக்கரை பொங்கல் கொடுத்தா நான் வந்து டிசப்பாயிண்டட் இல்ல. ஐ லவ் சக்கரை பொங்கல். இல்ல என்னன்னா, நான் புளியோதரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவேன். ஓகேவா? பாத்துருவேன் என்ட்ரன்ஸ்லயே. நம்ம கோயிலுக்குள்ள நீங்க நினைக்கலாம் என்னடா இது அப்படின்னு, என்ட்ரன்ஸ்லயே பாத்துருவேன். அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல அந்த ஆமா அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பவே பாப்பேன், எட்டி பாப்பேன், என்ன இருக்கு புளியோதரை சக்கரை பொங்கலா. சம்டைம்ஸ் புளியோதரை இருக்கும். ஓகேவா? நான் வேண்டிட்டு வரதுக்குள்ள புளியோதரை காலியா சக்கரை பொங்கல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் அப்படியே அங்கேயே எனக்கு ரொம்ப கஷ்டம். கடவுளே, வாழ்க்கை பிரச்சனையா இருக்குன்னா ஓட்ட வரேன். கடவுள் கிட்ட வேண்டிட்டே இருக்கும் போதே நான் இதையும் நான் வேண்டிப்பேன், புளியோதரை இருக்கணும் அப்படின்னு. எனக்கு அவ்வளவு பைத்தியம், நான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதுவும் அந்த கோவில் புளியோதரை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அந்த விபூதி அந்த குங்குமம் வச்சுட்டு அந்த வாசனையா ஒரு இதை எடுத்து அப்படி அந்த அந்த மந்தார எல்லாரும் கொடுப்பாங்களே, அது அந்த ஃபுல் ஃபீலிங் பக்காவா. ஆமா, ஒரு சாரிய கட்டிட்டு நல்லா மங்களகரமா எல்லாம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அவங்கள அப்படியே வர கோயிலுக்கு வர பசங்களை அப்படியே விழுந்துடணும். அதானே? அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. அது கோல் கிடையாது. நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்றோம், நீ இந்த சாரி எல்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணும் போதே நீ வந்து டிவைனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவ. ஒரு பெண்ணை உணர்ந்த ஒரு பக்கம் கசகசன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் டிவைனா இருக்கும். இல்ல நம்ம அப்படியே போகும்போது நம்மளுக்கு அந்த நம்ம கீழே பாக்குறோம்ல அந்த ப்ளீட்ஸ், அது ஒரு நல்ல ஃபீல். ஒரு காட்டன் சாரி நம்மளோட நீ நடக்கிறதே அதே மாறிடும்ல. ஆமா கரெக்ட். அப்பதான் நம்மளுக்கு தோணும், ஓ நம்ம பொண்ணுதான் இத்தனை நேரம் வீட்டுல ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம். சாரி இஸ் த கீ. சாரி இஸ் த கீ. அவ்வளவு பிடிக்கும் எனக்கு சாரினா. ஸோ 6 இயர்ஸா வந்துட்டு கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமும் இதே மாதிரி நீங்க நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் எங்களுக்கு தரணும். அண்ட் ஃபியூச்சர்ல நான் உங்களை பிக் ஸ்கிரீன்லயும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. ஒன்லி சக்சஸ் இனிமேல் வரும் உங்களுக்கு. தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. had a great time. எனக்கு ரொம்ப ஜாலியா போச்சு. தேங்க்யூ. ஜூனியர் பாக்குற மாதிரி, காலேஜ் ஜூனியர். ஆக்சுவலி எனக்கு சீனியர் மாதிரிலாம் இல்லை, என் வைபுக்கே நீங்க பேசினால ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? ஹாப்பி எனக்கு அப்போ. கிரேட். ஸோ தமிழ்நாடு நவ் வந்து எனக்கு எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா வந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு இதில் வந்து அவார்ட் வாங்கினேன். அண்ட் இப்போ இவங்க கூட இன்டர்வியூ தமிழ்நாடு நவோட சேம் டீம்னும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஃபீல்ஸ் லைக் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு சும்மா ஒரு சாட் செஷன் மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ so much for your time. பை. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.